Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்ப்ரவுட் சாலட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ அதுக்காக பாத்தீங்க அப்படினா நான் தட்டப்பயிரை முளைக்கட்டி எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு 2 நாள் அளவுக்கு நான் முளைக்கட்டி எடுத்துர்க்கேன். சோ முளைக்கட்டுறது யூசுவலா எப்பவுமே பண்றதா தெரியும் அப்படிங்கறனால நான் அந்த ஸ்டெப்பை வந்து கவர் பண்ணல. சோ 2 நாள் அளவுக்கு முளைக்கட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பெருசா முளை வந்திருக்கும். இந்த தட்டப்பயிர்ல பாத்தீங்க அப்படினா புரதச்சத்து நார்ச்சத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்கறனால செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மி பண்ணி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்டப்பயிறுன்னு கிடையாது, நீங்கள் எல்லா பயிர்லையுமே இதே மாதிரி முளைக்கட்டி ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமானது. வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த சாலட் இந்த மாதிரி எல்லா பயிர்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த பயிரை நாங்கள் முளைக்கட்டினாலுமே யூஸ்வலாக அப்படியே சாப்பிட்ருவோம். சரி சாலட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஸோ குழந்தையும் சாப்பிட்றதுக்கு அகரன் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டீம் பண்ணி போட போகிறேன். ஸோ ஸ்டீமிங் மெத்தட் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்துலேயே அந்த தட்டில் மேலே போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணாவே ஒரு 90% அளவுக்கு நல்லாவே குக் ஆகிடும். கடிச்சு சாப்பிட்றதுக்குமே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தட்டைப்பயிர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 90% அளவுக்கு குக் ஆனாவே போதும். அப்போ தான் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இதை இப்போ எடுத்துகிட்டு நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாம். சாலட் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிர் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் தட்டைப்பயிர் மட்டும் இல்லாமல் வேறு பயிர் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் முளைக்கட்டி இந்த சாலட் ட்ரை பண்ணலாம். ஸோ மிக்சிங் பவுலுக்கு இந்த வேக வச்ச தட்டைப்பயிர் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் கொடுத்துடலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் பவுடர் தான் சேர்க்குறேன். ஸோ பெப்பரை க்ரஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். ஸோ குழந்தைங்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னா காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சை மிளகா சேர்க்காதீங்க, காரமாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி இன்னும் கொஞ்சம் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு தக்காளி ஃபுல்லாகவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஸ்டொமக் ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பரோ இல்லை லெமனோ எது வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட சாட் மசாலா அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் சேர்க்கணும், அப்படி மசாலா சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பெப்பரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த சாலட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லைனா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கெட்டியான தேங்காய் பால், அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கலை. ஸோ அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குனாலுமே இந்த ஒரு பவுல் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான நம்ம முளைக்கட்டின தட்டைப்பயிறு சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பயிர்லேயுமே சுண்டல் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் முளைக்கட்டி இதே மாதிரி சாலட் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீதி இருந்த சாலடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை தேங்காய் பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்குறனால அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த சாலட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.